ஒரு அழகான பசுமையான ராஜ்யத்தில் நல்ல மனம் கொண்ட ராஜா ராணி வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மக்களை குழந்தைகள் போலவே பார்த்து கவனித்தார்கள். அந்த ராஜ்யத்தின் நடுவில் யாரும் அருகில் போகாத ஒரு பெரிய பழமையான மரம் இருந்தது. ஒரு நாள் அந்த மரம் மெதுவாக ஒளிர ஆரம்பித்தது. அந்த ஒளி நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு மட்டும் தெரியும் மந்திர ஒளி. ராஜா ராணி அந்த ஒளியை பார்த்ததும் அது சாதாரண மரம் அல்ல என்று உணர்ந்தார்கள். அந்த மந்திர மரம் நல்ல மனசு, உண்மை, உதவி செய்யும் குணம் இருந்தால் ராஜ்யத்தை பாதுகாக்கும் சக்தியை தரும் மரமாக இருந்தது. மக்கள் ஒருவருக்கொருவர் உதவத் தொடங்கிய போது மரம் இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. மரம் ஒளிரும்போது காற்று இனிமையாக வீசியது. பறவைகள் சந்தோஷமாக பாடின. மக்கள் மனதில் பயம் மறைந்து அமைதி வந்தது. அந்த மந்திர மரம் ராஜ்யத்துக்கு நினைவூட்டியது ஒன்றுதான்: நல்ல மனசும் அன்பும் இருந்தால் எந்த மந்திரமும் தேவையில்லை. அதன் பிறகு ராஜா ராணியும் மக்களும் அந்த மரத்தைப் போலவே நல்ல மனத்துடன் வாழ்ந்தார்கள். அந்த ராஜ்யம் சந்தோஷமும் அமைதியும் நிறைந்த இடமாக மாறியது. இப்படி ஒரு மந்திர மரம் எல்லாருக்கும் நல்லது செய்ய கற்றுக் கொடுத்தது. இப்போது குழந்தைகளே, நாமும் நல்ல மனசோடு இருந்தால் நம்முள்ளேயே ஒரு மந்திர மரம் வளர ஆரம்பிக்கும். இனிய கனவுகளுடன் இன்றைக்கு இங்கே கதையை முடிக்கலாம்.